அனுபவங்கள் எந்த அளவுக்கு நீங்க இந்த பயிற்சிய கத்துக்கிட்டு உங்களுடைய அ அனுபவங்கள் இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்க எங்களுக்கு ஒரு செய்தியா நீங்க குடுக்கலாம். ஏன்னா, இது ஆசான்களுக்கெல்லாம் பெரிய ஒரு புத்துணர்ச்சிய குடுக்கும். நம்ம குடுக்குற செயல்கள் நல்லதா இருக்குதா? நல்லதா போய் சேர்ந்திருக்குதா? எந்த அளவுக்கு அவர்களுடைய முன்னேற்றங்கள் இருக்கிறது? அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து சிந்திச்சு தான் நமக்கு இந்த பயிற்சிய குடுப்பாங்க. இன்னும் அவர்கள் இன்னும் நமக்கு சிறப்பான பயிற்சிய குடுக்கறதுக்கும், இன்னும் முன்னேற்றமான செயல்களை செய்வதற்கும் நமக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய அனுபவங்கள் எந்த அளவுக்கு இந்த காலச்சக்கரத்தில பயணிக்கிற அனுபவங்கள் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பற்றியான ஒரு சிறு துணுக்கு உங்கள்ட்டேருந்து வந்ததுன்னா, அந்த அனுபவங்கள் வந்ததுன்னா, எங்களுக்கும் ஒரு நல்ல விஷயமாக அமையும் என்பதை இந்த நேரத்தில தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். அதேபோன்று இந்த குழுவுல தொடர்ந்து பயணிக்கிற நீங்க, உங்களுடைய பெயர்களை தயவு செய்து பதிவு செய்ய கொள்ளுங்கள். இந்த வாரத்திற்குள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா, தொடர்ந்து இந்த 6 மாத கால வகுப்பில் கலந்து கொள்பவர்களுக்கு, சில விஷயங்கள் நாங்கள் செய்ய வேண்டி இருப்பதால், உங்களுக்கு சான்றிதழ் கூட வழங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதனால வந்து அனைவரும் பதிவு செய்து கொள்ள வேண்டியது, உங்களுடைய தலையாய கடமை என்பதை இந்த நேரத்தில தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்திற்குள் இந்த நிகழ்வுல தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிற நீங்க, உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சிறப்பான பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக தினம் தினம் சிந்தனைகள் என்பதை பார்த்தீங்கன்னா, காலை வேளையில் ஒரு அற்புதமான சிந்தனையை நமக்கு வழங்கிக் கொண்டு மிகுந்த பாஸ்கர் ஐயா அவர்கள், அ ஒவ்வொரு நாளும் நமக்கு காதுக்கு செவிக்கு நல்ல ஒரு தேனமிர்தம் போல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கையிலும் நாம் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று நமக்கு சிறப்பானது ஒரு சிந்தனை அளிக்க ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களது உரையை கேட்போம். நன்றி. இனிய காலை வணக்கம். இன்று காற்றை எப்படி மருந்தாக மாத்துறது அப்படின்னு பார்க்க போறோம். காத்தை எப்படி மருந்தா மாத்துறது தெரியுமா? மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி, பிராணாயாமம், பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிசார், சூசன் கிரியா, வாசியோகம், அனுலோமா, விடுலோமா. பயப்படாதீங்க, இதுல எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டேன். ஏன்னு கேக்குறீங்களா? உள்ள போற காத்தே நல்ல காத்து இல்லையாமா, அப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணி இப்ப என்ன கிடைக்க போகுது? அதாவதுங்க, அதுக்காக நான் மூச்சு பயிற்சி பண்ண வேண்டாம்னு சொல்லல. நம்ம நைட்டு படுக்கிறோம் இல்லையா, சாயந்தரம் 6 மணி ஆனா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் அடைச்சு வச்சு கப்புன்னு கப்படிச்சு படுக்கிறோமா இல்லையா? இது ஒன்னே போதுங்க உடம்பு நல்லா இல்லாம இருக்கிறதுக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சாயந்தரம் 6 மணி ஆனா எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டுலயும் எல்லாரும் என்ன பண்றோம், ஜன்னல் கதவை நல்லா அடைச்சு வச்சு படுக்கிறோமா இல்லையா, வாழ்றோமா இல்லையா? அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு தானே கதவை திறக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10 அடி ரூம்ல ஒரு 4 பேரு நைட்டு ஒரு 8 மணி நேரம் படுத்து தூங்குறதா ஒரு கற்பனை பண்ணுங்க. எல்லாத்தையும் அடைச்சாச்சு, வெளிக்காத்து உள்ள வரல, உள்காத்து வெளியே போகல. இப்ப என்ன ஆகும்? ஏங்க, ஒரு நிமிஷத்துல நம்ம மூக்கு வழியா 8 லிட்டர் காத்து உள்ள போய் 8 லிட்டர் வெளியே வருது தெரியுங்களா? உள்ள போகும்போது நல்ல காத்து, வெளியே வரும்போது கெட்ட காத்து. உள்ள போகும்போது ஆக்சிஜன், வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு. உள்ள போது தூய்மை, வெளியே வரும்போது குப்பை. உள்ள போகும்போது நல்லது, வெளியே வரும்போது கெட்டது. அப்ப என்ன ஆகும்? 10 அடி ரூம்ல 4 பேரு நைட்டு படுத்து தூங்குனா ஒரு 8 மணி நேரம் சுமாரா தூங்குறோமா? முதல் அரை மணி நேரத்துல அங்க இருக்கிற எல்லா காத்தும் மூக்கு வழியா உள்ள போய் கெட்ட காத்த வெளியே வருது. அப்போ மிச்சம் இருக்கிற 7.5 மணி நேரம் நாம என்ன பண்றோம்? அந்த கெட்டு போன, நாம உருவாக்குன கெட்டு போன காத்துல நாம படுத்திருக்கிறோமா? அப்ப என்ன ஆகும்? என்ன ஆகும்னா, மறுபடியும் கெட்ட காத்தையே சுவாசிக்கும் பொழுது உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கலைங்க. பாருங்க, உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு வினாடியும் ஆக்சிஜன் தேவை. அப்பதான் உசுரோட வாழ முடியும். அப்பதான் உடம்பு நோயை குணப்படுது. நைட்டு சாப்பாடை ஜீரணம் பண்ணும், நிம்மதியா தூங்க முடியும். அப்போ நமது உடம்புக்கு தேவையான, செல்களுக்கு தேவையான காற்றை கெடுத்து விட்டு அந்த காற்றில் 7.5 மணி நேரம் நாம படுத்து தூங்கணும்னா நமக்கெல்லாம் 7.5 நாட்டு சனி பிடிக்குமா பிடிக்காதா? கொஞ்சம் யோசிங்க. எனவே எல்லாரும் நல்லா யோசிங்க. க்ளோஸ் பண்ண ரூம்ல படுத்து தூங்குறது நல்லது இல்லைங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, ஏங்க நான் தான் ஃபேன் போட்டுக்கிறேனே அப்படிங்கிறாங்க. ஏங்க, ஃபேன் என்னைக்காவது கெட்ட காத்த நல்ல காத்தா மாத்திருக்கா? ஃபேன் என்னைக்காவது ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடா மாத்திருக்கா?
ஃபேன் என்னைக்காவது பிராணன் சப்ளை பண்ணியிருக்கா? ஃபேனுக்கு இதெல்லாம் தெரியுமா? ஃபேனுக்கு என்னங்க தெரியும்? ஃபேனுக்கு என்ன தெரியும்னா இருக்கும் கெட்ட காத்தை மீண்டும் மீண்டும் சுத்தி கொடுக்க தெரியுமே தவிர ஃபேனுக்கு காற்றை சுத்தம் படுத்துவது தெரியாது. அதனால பாருங்க, நைட்டு இந்த மாதிரி அடைச்சு வச்சு படுக்கிறது நல்லது இல்லையா? இல்லையா? புரிஞ்சிருச்சா இல்லையா? ஆனா சில பேர் அடைச்சு வச்சு அதுல கொசுவத்தி வேற பத்த வச்சு தூங்குவீங்க. நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. எங்க விஷங்க, கொசுவத்தி விஷம் தானே. இவருங்க, கொசு சின்ன கொசு அன்னைக்கே செத்துருது. நம்ம எல்லாம் கொஞ்சம் பெரிய கொசு, கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். இது என்னங்க அநியாயமா இருக்குது? நைட்டு ஃபுல்லா கொசுவத்தியில 8 மணி நேரம் படுத்து தூங்கிட்டு ஆரோக்கியம் இல்ல ஆரோக்கியம் இல்ல, அந்த நோய் இந்த நோய்னா அப்படிதான் எல்லா நோயும் வரும். யாராவது உங்ககிட்ட எந்த மருத்துவராவது கொசுவத்தியில பத்த வச்சு தூங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்களா? நோய்களுக்கு பெயர் மட்டும் வச்சு அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, அதுக்கு ஸ்கேன் பண்றாங்க, ஆப்ரேஷன் பண்றாங்க. யாராவது உங்ககிட்ட உட்கார வச்சு இந்த மாதிரி காத்தோட்டம் இல்லாத இடத்துல படுக்கிறதுனாலதான் உங்களுக்கு எல்லா நோய் வருது, அதை சரி பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? புரிஞ்சுக்குங்க, காத்து நமக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் கெட்ட காத்துல படுத்திருந்தா அதுல இருந்து வெளியே வந்து பகல்ல நல்ல காத்து உரியறக்குள்ளேயே மறுபடியும் நைட் வந்துருது, மறுபடியும் காத்து கெட்டு போயிருதுங்க. எனவே புரிந்து கொள்ளுங்கள், அடைச்சு வச்சு படுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. அதுலயும் கொசுவத்தி பத்த வச்சு படுக்கிறது நல்லது இல்லவே இல்லை. இனிமேலு இந்த கொசுவத்தி எல்லாம் பத்த வச்சு படுக்காதீங்க, கடிச்சு சாப்பிட்டே படுத்துருங்க. ரெண்டும் ஒரே எஃபெக்ட் தான். இந்த லிக்விட் ரெஃபரண்ட் ஃபிளக்ல சொருகிறோம் இல்லையா, இனிமேல் சொருகாதீங்க, எடுத்து குடிச்சுட்டே படுத்துருங்க. எல்லாமே ஒண்ணுதாங்க. என்னங்க இது அநியாயம்? விஷம், கொசுவத்திங்கிறது விஷம். அப்ப 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் விஷத்துல படுத்துட்டு என்ன தில் இருந்தா மருத்துவத்தை குறை சொல்வீர்கள்? நாம தாங்க ப்ராப்ளம், நம்மளதாங்க நம்ம சரி பண்ணணும். அதே மாதிரி இப்பெல்லாம் கிரீம் தடவிக்கிறாங்களாமா, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இப்படி உடம்புல கிரீம் தடவுனா அது விஷம். நைட்டு ஃபுல்லா உடம்புல இந்த மஸ்கிட்டோ கொசுவத்தியோடைய கிரீமை தடவிட்டு படுக்கும் பொழுது உடம்பு எப்படிங்க நல்லா இருக்கும்? எனவே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2 விஷயம் தான் சொல்றேன். அதாவது கொசுவத்தி பயன்படுத்தவே கூடாது. 2வது, ஜன்னல் கதவை அடைத்து வைத்து படுக்க கூடாது. இங்க பாருங்க, கொசுவத்தி வாங்கவே கூடாது. அப்புறம் நான் பயன்படுத்துறது எனக்கு தெரியாது, நோ எக்ஸ்கியூஸ் நோ ஆர்குமெண்ட். கொசுவத்திங்கிறது வாங்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. 2வது, காத்தோட்டமான இடத்துல தாங்க படுக்கணும். பாருங்க, காத்தோட்டங்கிறது ஃபேன் போட்டுக்கிறது இல்ல. காத்தோட்டங்கிறது புது காத்து உள்ள வரணும், பழைய காத்து வெளியே போகணும். இதுக்கு பேர் தான் காத்தோட்டம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஜன்னலை திறந்து வச்சு படுக்கணும். உடனே சில பேர் கேள்வி கேட்பீங்க, ஏங்க ஜன்னலை திறந்து வச்சு படுத்தா கொசு வந்து கிடைக்குது, என்ன செய்யறது? அடுத்தது, சில பேர் திருட வந்துருவா, என்ன பண்றது? இந்த சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகள்ல மணல் காத்து உள்ள வருதாமா, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. குளிர் பிரதேசங்கள குளிர் வந்துருதாமா. இன்னொரு முக்கியமான விஷயம், மத்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துருவாங்க. இப்படி நிறைய சந்தேகம் இருக்கா? எல்லா சந்தேகத்துக்கு பதில் சொல்றேன், நல்லா கவனிங்க. எல்லாத்தையும் அடைச்சு வச்சு படுத்துக்குங்க. சின்ன ஒரு விஷயம் பண்ணுங்க, செவுத்துல வட்டமா சின்னதா ஒரு ஓட்டையை போடுங்க, ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுங்க. நேர் ஆப்போசிட்ல வட்டமா சின்னதா ஓட்டையை போட்டு கொசுவலையை மாட்டுங்க. இப்ப எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருங்க. இந்த ஃபேனை தட்டி விட்டா என்ன ஆகும்? இந்த ஃபேன் வீட்டில் உள்ள கெட்ட காத்தை வெளியே தள்ளுமா? அந்த ஓட்டை என்ன பண்ணும்? நல்ல காத்த உள்ள கொண்டு வருமா? கொஞ்சம் யோசிங்க. அப்ப என்ன ஆகும்? ஒரு ரூம்ல, பெட்ரூம்ல ஒரு பக்கம் ஓட்டையும் கொசு ஒரு கொசு வலையும், இன்னொரு பக்கம் ஓட்டையும் ஒரு ஃபேனும் மாட்டிட்டு ஒரு நாள் நைட்டு தூங்கி பாருங்களேன், சுத்தமான காத்துங்க. இது கெட்ட காத்து வெளியே போயிட்டே இருக்கும், நல்ல காத்து உள்ள வந்துட்டே இருக்கும். மூக்கு வழியா சுத்தமான காத்து போச்சுன்னா எல்லா செல்லுக்கும் தேவையான ஆக்சிஜனையும் பிராணனையும் கொடுத்துட்டாவே உச்சி முதல் உள்ளங்கால் வரை சுகர், பிபி, ஆஸ்மா, தைராய்டு, மூட்டு வலி எல்லா வியாதி குணமாகும். காற்றை விட ஒரு மருந்து கிடையாது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து காற்றில் இருக்கிறது. அதை நாம் கொடுக்காமல் ஏன் வைத்தியம் பார்க்க வேண்டும்? ஏன் உனக்கு நோய் வர வேண்டும்? எதற்காக அலைய வேண்டும்? எனவே சிந்தியுங்கள். இங்க பாருங்க, ஒண்ணு ஜன்னல்ல கொசு வலைய மாட்டுங்க, இல்ல கொசுவலை மாட்டி அதுக்குள்ள போய் படுங்க. என்னமோ பண்ணுங்க, எனக்கு தெரியாது. இனிமேல் யாருக்கு ஆரோக்கியம் வேணுமோ இரவு படுக்கும் பொழுது 2 விஷயத்தை கவனிக்கணும். கொசுவத்தி பயன்படுத்தவே கூடாது. 2வது, நைட்டு ஃபுல்லா ஒவ்வொரு வினாடியும் புது காத்த சுவாசிக்கணும். ஏங்க, இது நைட்டு படுக்கும்போது மட்டும் இல்லைங்க, ஆபீஸ்ல, ஸ்கூல்ல, பெட்ரூம்ல, ஹால்ல, கிச்சன்ல, எல்லா இடங்கள்லைங்க காத்து ரொம்ப முக்கியம். ஆனா அதை பத்தி யாருமே இப்ப யோசிக்கிறதே இல்லைங்க. எனவே காற்றை ஒழுங்குபடுத்துங்கள், கொசுவத்தியை பயன்படுத்தாதீங்கள். மேலும் எப்பொழுதும் 24 மணி நேரமும் புது காத்து உள்ள வந்து பழைய காத்து வெளியே போற ஒரு அறையில் வசியுங்கள்.
உங்கள் எந்த வியாதி இருந்தாலும் குணமாகி நாம் பல வருடங்கள் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழலாம். காற்றை ஒழுங்குபடுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி, நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அந்த காற்றை பற்றி எந்த அளவுக்கு காற்றோட சுத்தமான காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம். ஐயா சொன்னது போல் நாம் செய்யும் தவற்றை மற்றவர்கள் மீது குறை சொல்வது போல், காற்றை எந்த அளவுக்கு நாம் குறை சொல்லிக் கொண்டு காற்றை நம்ம தவறுதலாக பயன்படுத்துகிறோம் என்பதற்கு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் அந்த தூங்கும் சமயத்தில் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே அந்த முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை பார்க்கவுள்ள பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஓப்பன் பிளேஸ் தான் மேக்ஸிமம் தூங்குறது. அதாவது மாடிப்பகுதியில அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, தெருவுல கூட படுத்து தூங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நெறைய இருக்கும். அது மாரிலாம் முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்க. வராண்டா அப்படின்னு தான் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இன்றைய காலகட்டங்கள் மாறுனதுனால, நமக்கு அந்த அ காற்று எந்த அளவுக்கு நமக்கு கெட்ட காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டு வாழ்கிறோம் என்பதற்கு ஒரு அற்புதமான விளக்கம் குடுத்திருக்காங்க. சிறப்பு. எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வா இருந்திருக்கும். வாழ்த்துக்கள். இன்றைய நிலையில் அற்புதமாக நமக்கு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு அக்குபஞ்சர் வகுப்புல ஒவ்வொரு மூலகத்தை பத்தி நமக்கு இலக்கியவாணன் ஐயா சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இது வகுப்பு இல்ல. நம்மை நாமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. எல்லாருமே நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையை தன்னை பற்றி தெரிந்து கொள்ள அற்புதமான நிகழ்வை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நெருப்பு மூலகத்தினுடைய பயன்பாடுகள், அதனுடைய உறுப்புகள் பற்றி இன்று சிறப்பான விளக்கம் அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நிலையில் நெருப்பு மூலக அக்குபஞ்சர் வகுப்பில் நெருப்பு மூலகத்தை பற்றி சிறப்பான ஒரு விளக்கம் அளிக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்போடு அழைக்கிறோம். இன்றைய வகுப்புல நம்ம எது சார்ந்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது நெருப்பு மூலகம் சார்ந்து கொஞ்சம் முழுமையா பார்க்க போறோம். சென்ற வகுப்புல காற்று மூலகம் சார்ந்து பார்த்திருந்தோம். குறிப்பா நுரையீரல், பெருங்குடல் ஆகிய சக்தி ஓட்ட பாதைகளில் இருக்கக்கூடிய அக்குபங்சர் புள்ளிகளை சென்ற வகுப்புல பார்த்திருந்தோம். இப்போ நெருப்பு மூலகம். நெருப்பு மூலகம். இந்த நெருப்பு மூலகம் சார்ந்த குறிப்புகள் இந்த நம்ம அனுப்பிச்சிருக்கக்கூடிய பிடிஎஃப்ல எந்த பக்கத்துல இருந்து தொடங்குது அப்படின்னா 50வது பக்கத்துல இருந்து தொடங்குது. ஒரு சிலர் நீங்க நோட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கோங்க கேட்டிருந்தீங்க. எந்த பக்கத்துல இருந்து தொடங்குதுன்னு தெரிஞ்சா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த நோட்ஸையும் பார்த்துட்டு கவனிக்கிறதுக்கு உதவியா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. 50வது பக்கம் நம்ம நோட்ஸ்ல 50வது பக்கத்துல இருந்து நெருப்பு மூலகம் சார்ந்த செய்திகள் தொடங்குது. நோட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கோங்க 50வது பக்கம் எடுத்துக்கலாம். முதல்ல நெருப்பு மூலகம் சார்ந்த தன்மைகள். நெருப்பு மூலகம் சார்ந்த இன் உறுப்பு இதயம் மற்றும் இதய மேலுறை. நெருப்பு மூலகம் சார்ந்த இன் உறுப்பு இதயம் மற்றும் இதய மேலுறை. நெருப்பு மூலகம் சார்ந்த யான் உறுப்பு சிறுகுடல் மற்றும் மூவெப்ப மண்டலம். சிறுகுடலும் மூவெப்ப மண்டலமும் நெருப்பு மூலகம் சார்ந்த யான் உறுப்பு. இதுல கொடுத்திருக்கக்கூடிய இதய மேலுறையும் மூவெப்ப மண்டலமும் நம்முடைய உடல்ல கிடையாது. இதய மேலுறை உடலை அறுத்து பார்த்தா இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கும். இதய மேலுறைன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா அந்த இதய மேலுறையும் அக்குபங்சர்ல குறிப்பிடக்கூடிய இதய மேலுறையும் ஒண்ணு கிடையாது, வேற வேற அப்படிங்கறத நம்ம அறிமுக வகுப்புல சொல்லியிருந்தோம். ஏன் இந்த இதய மேலுறையும் அந்த இதய மேலுறையும் வேற வேறன்னு சொல்றோம் அப்படின்னா, இதயத்துல ஒரு விதமான வெப்பம் இருக்கும். இதயம்னாலே நெருப்பு மூலகம் சார்ந்த உறுப்பு. இதயத்துல ஒரு விதமான வெப்பம் இருக்கும். அந்த வெப்பத்தை பாதுகாக்க உதவக்கூடியது இதய மேலுறை. அதனால இந்த வெப்பத்தை பாதுகாக்க இதய மேலுறை பயன்படுகிறது அப்படிங்கிற ஒரு பயன்பாட்டை ஆங்கில மருத்துவத்துல சொல்ல மாட்டாங்க. அவர்களுடைய பார்வை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அப்போ அதனால அந்த இதய மேலுறையும்
இந்த இதய மேலுறையும் வேற வேறன்னு சொல்றோம். அடுத்தபடியா மூவெப்ப மண்டலம். நம்முடைய உடல்ல 3 விதமான வெப்பம் இருக்கும். எங்கெங்க இருக்கும் அப்படின்னா, நெஞ்சு பகுதியில இருக்கும், மேல் வயிறு, அடிவயிறு 3 விதமான வெப்பம் இருக்கும். உடலின் மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ்ப்பகுதி 3 விதமான வெப்பம். இந்த 3 விதமான வெப்பமும் சமநிலையில் சரியான அளவில் இருந்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். அந்த 3 விதமான வெப்பங்களை குறிக்கக்கூடியதா தான் இது இருக்கு. இந்த வெப்பமா தான் இருக்கு. இது வந்து தனி உறுப்பு கிடையாது. அதாவது உடலை அறுத்து பார்த்தா ஒரு உறுப்பா தெரியாது. 3 விதமான வெப்பமா இருக்கு. இந்த வெப்பம் சரியாக இருப்பது அப்படிங்கிறது பிரதானமானது அப்படிங்கிறத கருதி இது ஒரு தனி உறுப்பா நம்ம குறிச்சிருக்கிறோம். அதனால நெருப்பு மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு சிறுகுடல் மற்றும் மூவெப்ப மண்டலம். நெருப்பு மூலகம் எதை பராமரிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இரத்த குழாய்களை பராமரிக்கும். இரத்த குழாய் சார்ந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா நெருப்பு மூலகம் சார்ந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நெருப்பு மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு நாக்கு. நெருப்பு மூலகம் சார்ந்த வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா விண்வின் இருக்கும். விண்ணென தெரிக்கும் வலி எல்லாமே நெருப்பு மூலகம் சார்ந்தது. நெருப்பு மூலகம் சார்ந்த உணர்ச்சி மகிழ்ச்சி. நெருப்பு மூலகம் சார்ந்த நிறம் சிவப்பு. நெருப்பு மூலகம் சார்ந்த சுவை கசப்பு துவர்ப்பு. நெருப்பு மூலகம் சார்ந்த திரவம் வியர்வு. இப்போ நெருப்பு மூலகத்தினுடைய அடிப்படை தன்மைகளை பார்த்திருக்கிறோம். இந்த நெருப்பு மூலகம் சார்ந்த உறுப்புகள் 4 உறுப்புகள் இருக்கு. இதயம் இருக்கு, இதய மேலுறை இருக்கு, சிறுகுடல் இருக்கு, மூவெப்ப மண்டலம் இருக்கு. அப்போ 4 உறுப்புகளுக்கும் ஒரு சக்தி ஓட்ட பாதை இருக்கும். 4 உறுப்புகள் சம்பந்தப்பட்ட புள்ளிகளும் தனித்தனியா இருக்கும். இதயம் சம்பந்தப்பட்ட புள்ளிகள் இருக்கிறது, இதய மேலுறை சம்பந்தப்பட்ட அக்குபங்சர் புள்ளிகள் இருக்கிறது, சிறுகுடல் சம்பந்தப்பட்ட அக்குபங்சர் புள்ளிகள் இருக்கிறது, மூவெப்ப மண்டலம் சார்ந்த அக்குபங்சர் புள்ளிகள் இருக்கிறது. இன்றைய வகுப்புல பிரதானமாக இதயம் சம்பந்தப்பட்ட அக்குபங்சர் புள்ளி என்னென்ன அப்படிங்கறத நம்ம விளக்கமா பார்க்க போறோம். இதயத்தை ஆங்கிலத்துல ஹார்ட் அப்படின்னு அழைக்கலாம். இந்த ஹார்ட்டை அக்குபங்சர்ல சுருக்கி ஹெச்டி அல்லது ஹெச் என்று அழைக்கலாம். ஹெச்டி அல்லது ஹெச் என்று அழைக்கலாம். இப்போ இதுல இருக்கக்கூடிய அக்குபங்சர் புள்ளிகளை நம்ம தொடர்ந்து விளக்கமா பார்க்கலாம். முதல்ல இதயம் சம்பந்தப்பட்ட சக்தி ஓட்ட பாதையில நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு HT9. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய கை சிறு விரலின் வெளிப்புற, அதாவது மோதிர விரல் பக்கம் இருக்கக்கூடிய நகக்கண் பகுதியில் HT9 அப்படிங்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. நம்முடைய கை சிறு விரலின் மோதிர விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண் பகுதியில இந்த HT9 அப்படிங்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த புள்ளி எந்த 2 மூலகங்களை இணைக்கிறதுன்னு பார்க்கும்போது நம்முடைய உடலில் நெருப்பு மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியாக இந்த HT9 அப்படிங்கிற புள்ளி செயல்படுகிறது. நெருப்பு மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கிறதால எந்த தொந்தரவை எல்லாம் சரி செய்ய முடியும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே 10 கோட்பாட்டுல பார்த்திருந்தோம். நெருப்பு மூலகத்தினுடைய தன்மை பார்த்திருக்கிறோம், மர மூலகத்தினுடைய தன்மை பார்த்திருந்தோம். அது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த HT9 அப்படிங்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய நாக்கு பகுதியில எரிச்சல் ஏற்படுகிறது. நாக்கு பகுதியில எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா நாக்கு அப்படிங்கிறது நெருப்பு சம்பந்தப்பட்டது, எரிச்சல் அப்படிங்கிற வலி மரம் சம்பந்தப்பட்டது. அப்ப நாக்குல எரிச்சல் ஏற்படுகிறது அப்படிங்கிறது மரம் பிளஸ் நெருப்பு, இந்த 2 மூலகத்தினுடைய பாதிப்பால வரக்கூடியது. அப்போ இதனை சரி செய்யும் போது அந்த தொந்தரவை நம்மால் சரி செய்ய முடியும். HT9 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்தபடியா வேற எந்த தொந்தரவுகளா இதுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது குறிப்பா இந்த முழங்கால் மூட்டு, முழங்கை மூட்டு, மணிக்கட்டு, கை விரல் இது எல்லாமே நெருப்பு மூலகம் சார்ந்தது.
இந்த முழங்கை, மணிக்கட்டு, கை விரல் இதெல்லாமே நெருப்பு மூலகம் சார்ந்தது. இந்த பகுதியில எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய உடல்ல நெருப்பு மூலமும் மர மூலமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப HT9 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்து நம்முடைய கை விரல்களை மடக்கிறோம். கை விரல்களை இப்படி முறுக்குறோம். முறுக்கும் போது இங்க ஒரு ரேகை இருக்கு. இந்த ரேகைக்கு பேரு இதய ரேகைன்னு பேரு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இதய ரேகைன்னு பேரு. இதுதான் உள்ளங்கை. ஒரு சிலருக்கு இந்த இதய ரேகையில குழப்பம் ஏற்படும். நம்முடைய கையில இந்த பகுதியில இருக்கிறதுல எது பெரிய ரேகையோ அதுதான் இதய ரேகைன்னு சொல்லுவோம். இந்த இதய ரேகை மேல நம்முடைய விரல்களை பதிக்கிற மாதிரி முறுக்குறோம். நம்ம கையை முறுக்கும் போது இதய ரேகை விரல்கள் இந்த இதய ரேகையில படணும். அப்படி முறுக்கும் போது நம்முடைய மோதிர விரலும் சிறு விரலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT8. இந்த இதய ரேகை மேலேயே நம்ம கையை மடக்கும் போது மோதிர விரலும் சிறு விரலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT8. இந்த புள்ளி எந்த 2 பஞ்சபூதங்களை இணைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நெருப்பு மூலகத்தை நெருப்பு மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளியாக இது விளங்குகிறது. நெருப்பு மூலகத்தை நெருப்பு மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளியாக இந்த HT8 இருக்கு. திரும்ப சொல்றேன், நாம நம்முடைய கை விரல்களை மடக்கிறோம். மடக்கும் போது இதய ரேகையில மோதிர விரலும் சிறு விரலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT8. இந்த புள்ளி நெருப்பு பிளஸ் நெருப்பு. இந்த புள்ளிய நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்முடைய முழங்கை, மணிக்கட்டு, கை விரல், கணுக்கால், கால் விரல் இங்கு ஏற்படக்கூடிய குத்துவது போன்ற வலிக்கு இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். முழங்கை, மணிக்கட்டு, கை விரல், கணுக்கால், கால் விரல் இந்த பகுதியிலெல்லாம் ஏற்படக்கூடிய குத்துவது போன்ற வலி, விண்ணண தெரிக்கும் வலி, இது எல்லாமே நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்டது. இந்த முழங்கை, மணிக்கட்டு, கை விரல், கணுக்கால், கால் விரல் இதெல்லாமே நெருப்பு மூலகம் சார்ந்தது. அப்போ நெருப்பு பிளஸ் நெருப்பு இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய புள்ளியான HT8 அப்படிங்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு HT7. இந்த புள்ளி எந்த 2 பஞ்சபூதங்களை இணைக்குதுன்னு பார்க்கும்போது நெருப்பு பிளஸ் நிலம், நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி HT7. இந்த புள்ளி எங்க அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய மணிக்கட்டு ரேகை இருக்கு. இந்த மணிக்கட்டு ரேகை ஓரத்துல இந்த சிறு விரலுக்கு நேரா மணிக்கட்டு ரேகையில இருந்து இப்படி ஸ்டைல சிறு விரல் பக்கமா ஓரத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT7. மணிக்கட்டு ரேகையின் ஓரத்தில் சிறு விரலுக்கு மேலிருந்து கீழே நேரா HT7. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. வாந்தி ஒரு சில நபர்களுக்கு ரத்தமா வருது, வாந்தியில ரத்தம் வருது. பொதுவா வாந்தி அப்படிங்கிறது நில மூலகம் சார்ந்தது, ரத்தம் அப்படிங்கிறது நெருப்பு மூலகம் சார்ந்தது. சிவப்பு நிறத்துல இருக்கிறதால நெருப்பு மூலகம் சார்ந்தது. நிலத்தையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளியான HT7 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும்போது அந்த தொந்தரவை நம்மால் சரி செய்ய முடியும். HT7 அப்படிங்கிற புள்ளி வாந்தியில ரத்தம் வருது, இல்ல ரத்த வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு சிகிச்சை தர வேண்டிய ஒரு புள்ளி. அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி இந்த HT7ல இருந்து 1.5 சுன் அப்படிங்கிற அளவு எந்த அளவுக்குன்னு பார்க்கும்போது நம்முடைய ஆட்காட்டி விரல், நடுவிரல் இந்த 2 விரல்களின் அகலம். ஆட்காட்டி விரல் மற்றும் நடுவிரலின் அகலம் தான் 1.5 சுன். இந்த HT7ல இருந்து 1.5 சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT4. HT7 இருக்கு, 1.5 சுன் தள்ளி நேரா, இது கொஞ்சம் கிராஸா வந்திருக்கு நேரா. HT7ல இருந்து 1.5 சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT4. 1.5 சுன் அப்படிங்கிறது உங்களுடைய கையில ஆட்காட்டி விரல், நடுவிரல் இந்த 2 விரல்களும் இருக்கக்கூடிய அகலம் 1.5 சுன்.
இந்த Hd4 அப்படிங்கிற புள்ளி எந்த 2 மூலகங்களை இணைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நெருப்பு மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கிறது. நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி Hd4. இந்த புள்ளி நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது சளி வருது, சளியில் ரத்தம் வடியுது, சளியில ரத்தம் வடியுது. சளி அப்படிங்கிறது காற்று மூலகம் சார்ந்தது, ரத்தம் சிவப்பு நிறமா இருக்கு. சிவப்பு நிறம் அப்படிங்கிறது நெருப்பு மூலகம் சார்ந்தது. காற்று பிளஸ் நெருப்பு இந்த 2 மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியான Hd4 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். ஒன்று, காற்றையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய இன்னும் சில புள்ளிகளை ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம், சென்ற வகுப்புலாம் பார்த்திருந்தோம். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ Hd4 பார்த்திருக்கிறோம். Lu10 அப்படிங்கிற புள்ளியும் காற்று பிளஸ் நெருப்பு தான். Li5 அப்படிங்கிற புள்ளியும் காற்று பிளஸ் நெருப்பு தான். இந்த புள்ளிகள்ல எந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுத்தாலும் ஒரே பலன் தான். ஏன்னா இந்த 3 புள்ளிகளுமே ஒரே 2 பஞ்சபூதங்களை தான் எனக்கு காற்று பிளஸ் நெருப்பு. அடுத்தபடியா 4வது பஞ்சபூத புள்ளி Hd3. இந்த புள்ளி எங்க அமைந்திருக்கிறது அப்படின்னா, நாம நம்முடைய முழங்கையை மடக்கும் போது உட்புறமா சிறுவிரல் பக்கமா இருக்கக்கூடிய முழங்கை மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி Hd3. முழங்கையை மடக்கும் போது சிறுவிரல் பக்கமா உட்புறமாக நம்முடைய முழங்கை மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி Hd3. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கிறது. நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கிறது. இந்த புள்ளியை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல சொன்ன மாதிரி இந்த முழங்கை, மணிப்பட்டு, கை விரல், கணுக்கால், கால் விரல் இந்த பகுதிகள் எல்லாம் வரக்கூடிய கடுமையான வலி, பொறுக்க முடியாத வலிக்கு இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். பொதுவா கடுமையான வலி, பொறுக்க முடியாத வலி இது எல்லாமே நீர் மூலகம் சார்ந்தது. இந்த முழங்கை, மணிக்கட்டு, கை விரல், கணுக்கால், கால் விரல் இது எல்லாமே நெருப்பு மூலகம் சார்ந்தது. தவிர்க்க முடியாத வலி அப்படிங்கிறது நீர் மூலகம் சார்ந்தது. இந்த புள்ளிகளுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது, Hd3 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும்போது அந்த தொந்தரவை நம்மால சரி செய்ய முடியும். இப்போ இந்த புள்ளிகளை ஒரு முறை நம்ம ஸ்லைட்ல பார்த்துடலாம். இதயத்துக்கான சக்தி ஓட்ட பாதை முதல் புள்ளி Hd9. நெருப்பு பிளஸ் மரம். இரண்டாவது புள்ளி Hd8. நெருப்பு பிளஸ் நெருப்பு. மூன்றாவது புள்ளி Hd7. நெருப்பு பிளஸ் நிலம். நான்காவது புள்ளி Hd4. நெருப்பு பிளஸ் காற்று. ஐந்தாவது இறுதி புள்ளி Hd3. நெருப்பு பிளஸ் நீர். இன்னைக்கு நடத்தப்பட்ட பாடங்கள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கொடுத்திருக்கக்கூடிய நோட்ஸ்ல 50வது பக்கத்துல தொடங்கி 56வது பக்கத்துல முடியுது. பக்கம் எண் 50ல இருந்து பக்கம் எண் 56 வரைக்கும் இருக்கக்கூடிய செய்திகள் இன்று நடத்தப்பட்ட வகுப்புல இருக்கக்கூடிய செய்திகள். நீங்க திருப்புதல் செய்யறதுக்கு இந்த பக்கம் எண் குறிச்சுக்கிட்டா கொஞ்சம் வசதியா இருக்கும்.
அடுத்தபடியா சென்ற வகுப்புல கேட்டிருந்தீங்க, அக்குபங்சர் சார்ந்து என்ன புத்தகம் வாசிக்கலாம் அப்படிங்கறது சார்ந்து கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா சென்ற வாரம் பதிப்பகத்துல புத்தகத்தினுடைய ஸ்டாக் இல்லாததால தான் நான் அனுப்ப முடியல. குறிச்சுக்கோங்க, புத்தகத்தினுடைய பெயர்கள் சொல்றேன். உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதிய இந்திய அக்குபங்சர். முதல்ல வாசிக்க வேண்டிய புத்தகம் அக்குஹீலர் உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதிய இந்திய அக்குபங்சர் என்கிற புத்தகம். உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதிய இந்திய அக்குபங்சர் என்கிற புத்தகம் முதல்ல வாசிக்கணும். அடுத்ததா உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதிய நோய் முதல் நாடி என்கிற புத்தகம். இந்த 2 புத்தகங்களும் மிக மிக முக்கியம். இந்திய அக்குபங்சர், நோய் முதல் நாடி. ரெண்டுமே உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதினதுதான். மூன்றாவதா என்ன புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னா, டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நீங்களும் அக்குபங்சர் டாக்டர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். 2 புத்தகம் நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதுல 3 முக்கியமான புத்தகங்கள் என்னன்னு பார்க்கும்போது, நீங்களும் அக்குபங்சர் டாக்டர் ஆகலாம் 1, 2வது நீங்களும் ஆங்கில மருத்துவர் ஆகுங்கள் 2, 3வது மருந்துகளால் வரும் நோய்கள். டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய புத்தகங்கள்ல முக்கியமான 3 புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னா, நீங்களும் ஆங்கில மருத்துவர் ஆகுங்கள், நீங்களும் அக்குபங்சர் மருத்துவர் ஆகலாம், மருந்துகளால் வரும் நோய்கள். இந்த 3 புத்தகம். இந்த 3 புத்தகத்தை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான தொடர்பு எண் நான் அந்த பதிப்பகத்தினுடைய தொடர்பு எண் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த வகுப்பு முடிந்ததும் காலை சக்கரம் குழுவுல இந்த புத்தகத்தை பதிப்பித்த பதிப்பகத்தினுடைய தொடர்பு என நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். இந்த 5 புத்தகங்களும் மிக மிக முக்கியம். உறுதியா வாசிக்கணும். இதுல அக்குபங்சர் சார்ந்து ரொம்ப விளக்கமா பார்க்கணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் முதல் 2 புத்தகங்கள் உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதின முதல் 2 புத்தகங்களை வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கும் போது அடுத்தடுத்து ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்கள் எழுதின புத்தகங்களை வாசிக்கலாம். இந்த புத்தகங்கள், இந்த 5 புத்தகங்களுமே எது சார்ந்து கவனம் செலுத்தும் அப்படின்னா, நம்ம இந்த 6 மாத கால வகுப்புல சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் சார்ந்து இன்னும் விளக்கமா சொல்லும். இதுக்கு அடுத்து அட்வான்ஸா போகணும்னு விரும்பக்கூடிய நபர்கள், இந்த 6 மாசத்துல இந்த வகுப்பு இந்த நம்ம எடுக்க வேண்டிய பாடங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போவோம். அப்படி அட்வான்ஸா தெரிந்து கொள்ள விரும்பக்கூடிய நபர்கள் ஆண்டன் ஜெயசூர்யா அவர்கள் எழுதிய கிளினிக்கல் அக்குபங்சர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வாசிக்கலாம். ஆண்டன் ஜெயசூர்யா எழுதுன. ஐயா சொல்லுங்க ஐயா. இல்ல அந்த வகுப்பு வரவுள்ள நம்ம சொல்லிக்கலாம். சரிங்க ஐயா. சரி, இதோட சரி, சரிங்க. அப்போ இந்த 5 புத்தகங்களை வாசிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த 5 புத்தகங்களை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற செய்தியுமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். நம்ம சொல்லித்தரக்கூடிய எல்லா புள்ளிகளுமே, அக்குபங்சர்ல நம்ம சொல்லித்தரக்கூடிய எல்லா புள்ளிகளுமே வலது பக்கமும் இருக்கு, இடது பக்கமும் இருக்கு. வலது காலில் சொல்லிக் கொடுத்தாலும் அது இடது காலில் இருக்கு அப்படிங்கறத அர்த்தம். வலது கையில சொல்லிக் கொடுத்தாலும் இடது கையில அது இருக்கு அப்படிங்கறத அர்த்தம். அப்போ 2 கையிலயுமே இருக்கு. 2 கையிலயுமே சிகிச்சை கொடுக்கணும். நீங்க அழுத்தம் கொடுக்கும் போது 2 கையிலயுமே சிகிச்சை கொடுக்கணும். ரெண்டு கையிலையுமே நம்ம சிகிச்சை கொடுக்கணும். 2 கையிலையும் எவ்வளவு நேரம் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா 2 நிமிடங்கள். உங்களுடைய உதாரணமா நீங்க HT9 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்காட்டி விரலை வைத்து இந்த இடது கையில 2 நிமிஷம் சிகிச்சை கொடுக்கணும், வலது கையில 2 நிமிஷம் சிகிச்சை கொடுக்கணும். அப்போ இந்த 2 நிமிடங்கள் சிகிச்சை கொடுக்க வேண்டியது மிக மிக முக்கியம். 2 கையிலயும் சிகிச்சை கொடுக்கணும். நம்ம சொல்லித்தரக்கூடிய எல்லா புள்ளிகளுக்குமே 2 நிமிஷம் சிகிச்சை கொடுக்கணும். இதுதான் இன்றைய வகுப்புக்கான பாடம். இதுல யாருக்காவது யாரும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.
நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நாளில் நமக்கு அற்புதமாக அந்த நெருப்பு மூலகத்தை பத்தி இன்னைக்கு சிறப்பா வகுப்படுத்திருக்கிறாங்க ஐயா. எல்லாருமே வந்து இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேடுதலோட முக்கியமா இருக்கிறது இந்த நெருப்பு மூலகத்தை பத்தி தான் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அந்த இதயம் சார்ந்து இன்னைக்கு வந்து ஐயாவோட வகுப்பு இருக்கு. அது நெருப்பு மூலகத்துல மட்டும் 4 உறுப்புகள் இருக்கின்றன. அதாவது இதய மேலுறை, இதயம், சிறுகுடல், மூவெப்ப மண்டலம். 4 உறுப்புகளுடைய பயன்கள்ல வந்து இன்னைக்கு அந்த இதயத்த பத்தி இன்னைக்கு சிறப்பா வகுப்பு குடுத்திருக்காங்க. எல்லாருமே நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அது முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து நடத்தப்பட்ட பாடங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட்ட பாடங்கள். ஆனா, இது வந்து நீங்க வந்து இப்ப தேடிட்டு இருக்கிற நிலைகளுக்கு உங்களுக்கு முக்கியத்துவமான பாடங்களா கூட இருந்திருக்கலாம். அதுல 5 புள்ளிகள் என்பது பரிசுத்த புள்ளிகள வந்து இன்னைக்கு சிறப்பா குடுத்திருக்காங்க. இதனுடைய அ பயன்பாடுகள் என்ன? இதனுடைய அ மருத்துவ முறைகள் என்ன என்பதை பற்றி ஒரு சிறப்பான விளக்கம். எல்லாருக்குமே புரிதல் இருந்திருக்கும். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய அந்த உறுப்புகளுடைய அந்த சக்தி ஓட்ட பாதைகள தினமும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு ஒரு உடலுக்கு உண்டான உபாதைகள் எதை சார்ந்தோ அதை சார்ந்த உபாதைகளை வந்து நீக்கக்கூடிய பெரிய ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கும். அதனால எந்த அளவுக்கு உங்களால முடியுமோ அத அப்பப்ப நீங்க வந்து செய்துகிட்டு இருக்கிறது சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இன்னொன்னு வந்து வகுப்பு நடக்கக்குள்ள கொஞ்சம் டீப்பா பாருங்க. டீப்பா பார்த்துக்கிட்டு நீங்க வந்து அத வந்து புரிஞ்சுகிட்டு நீங்க அத செய்றது நல்லது. ஏன்னா, அத பாடத்த நடக்கக்குள்ள நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருவரா நடத்தின கேள்விகளே திருப்பி கேட்கிறது வந்து நமக்கு கால விரயம் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்கள் கேள்வி கேட்டு பயனடைவதற்கும் நாம ஒரு தடையாக இருப்பதற்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் இல்லாம ஒரு வகுப்புகள் எடுக்குறாங்கன்னா, அத முழுமையா நம்ம எந்த அளவுக்கு ஏன்னா நமக்காக சொல்லிக் குடுக்குற அவங்க ஒதுக்குன அந்த நேரத்த, நம்ம அவங்களுக்காக ஒதுக்கி நம்ம பாடம் கத்துக்கிறது நமக்கு பெருமை வாய்ந்தது அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து ஒவ்வொருவர்களும் நடத்தப்பட்ட பாடத்திலேயே திரும்ப திரும்ப கேள்விகள் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா, அது பெரிய ஒரு அடுத்தவர்களுக்கு இடையூறா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால பாடம் இன்னைக்கு வந்து அவங்க சொல்லிக் குடுத்திருக்கிறது 5 சக்தி ஓட்ட பாதைகள் தான். அந்த 5 சக்தி ஓட்ட பாதைகள்ல எந்தெந்த மூலகம் எதோட இணைந்து செயல்படுது அப்படிங்கிறத சிறப்பா சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இத பாத்துக்கங்க. அடுத்தது புக்கோட டீட்டெயிலும் குடுத்திருக்காங்க. அதற்குண்டான அட்ரஸ் எல்லாமே அவங்க குரூப்ல போடுவாங்க. ஏன்னா எல்லா புக்கும் அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் அப்படிங்கிறதுனால, இந்த 6 மாத காலத்திற்கு நீங்க எப்படி ஒரு புக்க படிச்சு தெளிவடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பா ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சொன்ன அந்த ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு, அந்த புக்க கண்டிப்பா பிரிப்பேர் பண்றது உங்களுக்கு இன்னும் அதிக ஒரு நாலேட்ஜ குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம படிச்சு படிச்சு தேர முடியும் அப்படிங்கிறதுக்கு அதுவும் ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக அது முடிந்தவர்கள் அதையும் வாங்கி பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று அந்த சக்தி ஓட்ட பாதையில வந்து ஐயா சொல்ற மாரி அந்த கைய விரல வச்சு அந்த பாயிண்ட்ஸ் வந்து 2 நிமிஷம் அழுத்தி குடுக்குறது சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கு வேணா நீங்களே அழுத்திக்கிங்க. ஆனா மற்றவர்களுக்கு அழுத்தக்குள்ள உங்கள் கையை விரலை பயன்படுத்தியதை விட அதுக்குன்னு ஒரு ராடு கூட இருக்குது. அந்த ராடு இல்ல நீங்க வந்து சின்ன பென்சில் வச்சிருப்பீங்க. பென்சில், பேனா கூட இருக்கும். அது மாரி ஒரு பொருள பயன்படுத்துவது சாலச் சிறந்தது. ஏன்னா வந்து இது வந்து எப்படின்னா, நமக்கு உண்டான அந்த எனர்ஜிகள் வந்து பாஸ் ஆவறதுக்கு, இல்ல அவங்கள்ட்ட உள்ள எனர்ஜிகள் நம்மள்ட்ட பாஸ் ஆவறதுக்குலாம் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அதனால அது மாரி விஷயங்கள் பயன்படுத்துறவங்க, நமக்கு நாமே விரலை பயன்படுத்துவது சாலச் சிறந்தது. மற்றவர்களுக்கு நம்ம அந்த விரலை பயன்படுத்துவதை விட ஒரு அது மாரி அழுத்தம் குடுக்குற ஒரு ராடாகவோ, இல்ல ஒரு பென்சில், பேனாவாகவோ ஏதோ கையில வச்சுக்கிட்டு நம்ம அந்த அழுத்தம் குடுக்கக்குள்ள அதுவும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு வகுப்பை சிறப்பித்து கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம். ஒண்ணும் தெளிவான விளக்கமா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருந்திருக்கும். இன்றைய நிலைகள்ல சிறப்பான ஒரு அக்குபஞ்சர் நெருப்பு மூலகத்தை பற்றி அருமையான வகுப்பெடுத்து சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. சிறப்பு. இப்ப உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், அதாவது இன்று நடத்தப்பட்ட நெருப்பு மூலகத்தின் இதயம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தா தெரிவிச்சுக்கலாம். அடுத்தடுத்து வகுப்புகள் வரும். இதற்கு முந்தைய வகுப்புகளுக்கும் நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைய வகுப்புகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டு உங்களுக்கு அந்த பதிலும் கிடைக்கும். நன்றி. இன்னொன்னு புதிதாக அன்பர்கள் எல்லாருமே கேள்வி கேட்க வாங்க. ஏன்னா உங்களுக்கும் சந்தேகங்கள் இருக்கும். கேட்கிறதையே நீங்க அப்படியே மைண்ட்ல வச்சுக்க வேணாம். அடுத்தவங்களும் கேள்வி கேட்டு நீங்களும் பயனடைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே. மாயவன், நீங்க கேள்வி கேட்கலாங்கய்யா. மாயவன்.
கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா ஐயா. சொல்லுங்க. ஐயா இல்ல சொல்லுங்க ஐயா. நம்ம இந்த இதுங்க புத்தகம் சொல்லியிருக்கீங்க இல்லையா, இந்த ஆமா புத்தகம் எங்க ஆமாங்கய்யா. வாங்கறதுங்க? நீங்க இல்ல புத்தகம் தொடர்பு எங்க கொள்ளுங்க. கிடைக்குங்க? நம்ம இதுலயே வந்துருமாங்க? இல்ல புத்தகம் எங்க கிடைக்குங்க? நம்ம இதுலயே வந்துருமாங்க? வந்துருங்கய்யா. பணுவல் அப்படிங்கிற ஒரு வலைதளத்துல பாத்தீங்கன்னா வருங்கய்யா. அமேசான்ல இருக்கு. நீங்க நான் நான் வகுப்பு முடிந்த பிறகு நான் செய்திகள் அனுப்புறேங்க. நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா வாங்கிக்கலாங்கய்யா. சரிங்க. இந்த 5 புத்தகமும் 6 புத்தகம் சொல்லியிருக்கீங்க. ஆண்டான் ஜெயசூர்யா எழுதிய ஆமா நீங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர். இல்ல அது அடிப்படையாங்கய்யா? ஆமாங்கய்யா. இது எல்லாமே அடிப்படை. நான் விவரங்கள் அனுப்புறேங்கய்யா. வகுப்பு முடிந்ததும் உங்களுக்கு விவரங்கள் அனுப்புறேன். குரூப்லயே அனுப்புறேன். காலை சக்கரம் குழுவுல வரும். நீங்க அதை பார்த்து சரிங்க சரிங்க. வாங்கிக்கலாங்கய்யா. இல்ல இங்கேயே இந்த நம்ம இந்த காலச்சக்கரம் குரூப்லயே இருக்காங்கய்யா. நீங்க ஏதோ புத்தகம் இல்ல கொடுக்கணும்னு இல்லைங்கய்யா. நம்ம எதுவும் அது விற்பனை செய்யறது இல்லைங்கய்யா. நான் பதிப்பகத்தோட எண் கொடுத்துட்றேன். நீங்க அவங்கள தொடர்பு கொண்டு பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிருவாங்க. சரிங்க சரிங்க. மெயின் அதுதாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி நன்றிங்கய்யா. அதாவது அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஐயா அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க பயன்பெறுங்கள். நன்றி, சிறப்பு. அப்புறம் அந்த குழுவுல பதிவிடணும். டெய்லி கலந்துக்கிற நீங்க வந்து உங்கள் பெயர்களை வந்து பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழுவுல பதிவிடுங்க, பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எதுல எந்த நம்பர்னு கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். ஆனா இன்றும் நம்ம வந்து செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை அனுப்புவோம். நம்ம சுபாஷினிங்கிற நம்பர் பேர் கொடுத்து ஒரு நம்பர் நம்ம குரூப்ல பதிவிடுவோம். அதுல வந்து உங்களுடைய நேம் வந்து பதிவு பண்ணீங்க. அதாவது தொடர்ந்து இந்த குழுவுல பயணிச்சிட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய பெயர்களை கண்டிப்பாக பதிவு செய்ய கொள்ள வேண்டும். ஏன்னா உண்டான பயன்பாடுகள் உங்களுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. அதனால வந்து தினம் இந்த கலந்துகிட்டு இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 400 நபர்கள் கலந்துட்டு இருக்கீங்க. அதனால வந்து எல்லாருமே உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதற்குண்டான யார் பேர்ல பதிவு பண்றது, எந்த நம்பர்ல பதிவு பண்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குழுவுல பதிவிடுவோம். சுபாஷினிங்கிற பேர்ல போட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்பப்படும். அதுல நீங்க உங்களுடைய பெயர், ஊர், மொபைல் நம்பர் அப்படிங்கிறத பதிவு பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக அன்பு அபூர்வா, நீங்க கேள்வி கேட்கலாம். அன்பு அபூர்வா. ஐயா அன்பு அபூர்வா, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க ஐயா. திரும்பி மீட் பண்ணிட்டீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வாழ்க வளமுடன். நீங்க நெருப்பு மூலகம் பத்தி சொல்லியிருந்தீங்க. நான் என்னோட பொண்ணு 8 வயசு பொண்ணுக்கு முழங்கை வந்து நெருப்பு மூலகம் இல்லையா, அங்கிருந்து அவனுக்கு கை இழுக்கிற மாதிரி ஒரு கை முதல் நரம்பு கண்ணுக்கு தெரியும். ஆமா, திரும்பவும் சொல்ல முடியுங்களா? ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குறீங்களா? இப்ப கேக்குதுங்கம்மா, பொறுமையா சொல்லுங்க. கேக்குது. முழங்கை வந்து நெருப்பு மூலகம் இல்லைங்களாயா? ஆமா. முழங்கையில இருந்து நம்ம கை விரல் நடு விரல் வரைக்கும் என்னோட பாப்பா 8 வயசு பாப்பாக்கு கை இழுக்குதுங்கய்யா. ரத்த குழாய் நமக்கு கண்ணுக்கும் தெரியுது. அந்த பச்சை கலர் ரத்த குழாய் அந்த நரம்பு மட்டும் புடைச்சு தெரியும். நான் வந்து LU5 வந்து